வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பில்டிங் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸில் சிமெண்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான எம்சிக்யூஸ் தான் பார்க்க போகிறோம். கிளாஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், which material has adhesive and cohesive property and capable of bonding together particles of solid matter into a compact durable mass? இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எந்த மெட்டீரியலுக்கு அட்ஹெசிவ் அண்ட் கொஹசிவ் ப்ராப்பர்ட்டி ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதே மாதிரி அதுக்கு பாண்டிங் ஒன்னோட ஒன்று பாண்டிங் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியும் அந்த மெட்டீரியலுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த சாலிட் பார்ட்டிகல்ஸை எப்படின்னா காம்பேக்டான டியூரபிள் மாஸ் சப்ஸ்டன்ஸாக மாற்றக்கூடிய பவர் அந்த மெட்டீரியலுக்கு இருக்குது. அந்த மெட்டீரியல் பேர் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அப்போ எந்த மெட்டீரியலுக்கு அட்ஹெசிவ் ப்ராப்பர்ட்டியும் கொஹசிவ் ப்ராப்பர்ட்டியும் இருக்கும், அதே மாதிரி பாண்டிங் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ சாலிட் மேட்டரை எப்படி மாற்றுன்னு பார்த்தோன்னா நல்லா காம்பேக்டான ஹார்ட் டியூரபிள் சப்ஸ்டன்ஸாக மாற்றும். அந்த மெட்டீரியல் பேர் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த மெட்டீரியல் பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா சிமெண்ட்டுக்கு தான் அந்த நேச்சர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ ஆப்ஷன் பி சிமெண்ட் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்கார்டிங் டு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் த சிமெண்ட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 types and what are they? இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, அந்த இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் படி இந்த சிமெண்ட்டை 2 டைப்பாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ சிமெண்ட் பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரியல் பர்பஸை பொறுத்து 2 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 டைப் என்னென்னு பார்த்தோன்னா ஹைட்ராலிக் சிமெண்ட் அப்படின்னு சொல்லியும் நான் ஹைட்ராலிக் சிமெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த இண்டஸ்ட்ரியல் பர்பஸில் இந்த சிமெண்ட்டை 2 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ பி ரெண்டுமே கரெக்டு. அப்போ ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which type of cement sets and hardens in water and gives stable product? இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் சிமெண்ட் செட் ஆகும், நல்லா வாட்டர் இருக்கும் போது நல்லா செட் ஆகும், ஹார்டன் ஆகும், அதே மாதிரி நல்ல ஸ்டேபிளான ப்ராடக்ட் கொடுக்கக்கூடிய டைப் ஆஃப் சிமெண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எந்த டைப் ஆஃப் சிமெண்ட் வாட்டர் பட்டதும் நல்லா செட் ஆகும், ஹார்டன் ஆகும், ஸ்டேபிள் ப்ராடக்ட் கொடுக்கும்னு பார்த்தோன்னா ஹைட்ராலிக் சிமெண்ட் தான் இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இந்த சிமெண்ட்டுக்கு கொடுக்கும். அப்போ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். Next question, what is the example for hydraulic cement? இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஹைட்ராலிக் சிமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஹைட்ராலிக் சிமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா போர்ட்லாண்ட் சிமெண்ட் தான் இந்த ஹைட்ராலிக் சிமெண்ட்டோட எக்ஸாம்பிள். இப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which type of cement does not set and harden in water and also gives unstable product? இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் சிமெண்ட் வாட்டர் ஆட் பண்ணுறது மூலமாக செட் ஆகாது, ஹார்டன் ஆகாது, அதே மாதிரி நல்லா ஸ்டேபிளான ப்ராடக்ட் கொடுக்காத சிமெண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எந்த டைப் ஆஃப் சிமெண்ட்டில் இந்த மாதிரி வாட்டர் ஊற்றுனதும் செட் ஆகாது, ஹார்டன் ப்ராப்பர்ட்டி இருக்காது, அதே மாதிரி ஸ்டேபிளான ப்ராடக்ட் கொடுக்காதுன்னு பார்த்தோன்னா நான் ஹைட்ராலிக் சிமெண்ட்டில் தான் இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which type of cement is obtained by burning and crushing of stones containing clay, carbonate of lime and some amount of carbonate of magnesia? இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் சிமெண்ட் நம்ம இந்த கிளே கண்டென்ட், அதுக்கப்புறம் கார்பனேட் ஆஃப் லைம், கார்பனேட் ஆஃப் மெக்னீஷியா, இந்த கண்டென்ட்லாம் இருக்கக்கூடிய ஸ்டோனை நம்ம பேர்ன் பண்ணி க்ரஷ் பண்ணும் போது அதுலேருந்து ஒரு டைப் ஆஃப் சிமெண்ட் கிடைக்கும். அந்த டைப் ஆஃப் சிமெண்ட் பேர் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த டைப் ஆஃப் சிமெண்ட் நம்ம எப்படி சொல்லுவோம்னு பார்த்தோம்னா நேச்சுரல் சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கிளே, அதுக்கப்புறம் லைம் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஸ்டோன், அதுக்கப்புறம் கார்பனேட் ஆஃப் மெக்னீஷியா இருக்கக்கூடிய ஸ்டோன், இதெல்லாம் நம்ம அந்த ஸ்டோன் எடுத்து பேர்ன் பண்ணும்போது க்ரஷ் பண்ணும்போது நம்மளுக்கு நேச்சுரல் சிமெண்ட் அப்படின்ற இந்த சிமெண்ட் கிடைக்குது. அப்போ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த கலர் ஆஃப் நேச்சுரல் சிமெண்ட்? இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, நேச்சுரல் சிமெண்ட்டோட கலர் என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நேச்சுரல் சிமெண்ட்டோட கலர் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ப்ரௌன் கலரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நேச்சுரல் சிமெண்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டேஷ். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, நேச்சுரல் சிமெண்ட் எப்படி சொல்வோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நேச்சுரல் சிமெண்ட் நம்ம எப்படி சொல்வோம்னு பார்த்தோன்னா ரோமன் சிமெண்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு நேமில் டிஃபைன் பண்ணுறோம். இப்போ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the cement which is similar to eminently hydraulic lime and sets very quickly after addition of water. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எந்த சிமெண்ட் இந்த எமினென்ட்லி ஹைட்ராலிக் லைம் மாதிரி அந்த லைமுக்கு சிமிலராக இருக்கும், அதே மாதிரி வாட்டர் ஆட் பண்ணதும் சீக்கிரமாக செட் ஆகக்கூடிய சிமெண்ட் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த சிமெண்ட் பேர் என்னென்னு பார்த்தோன்னா நேச்சுரல் சிமெண்ட். நேச்சுரல் சிமெண்ட் தான் பார்த்தோன்னா அது எதுக்கு சிமிலராக இருக்கும்னா எமினென்ட்லி ஹைட்ராலிக் லைமுக்கு சிமிலராக இருக்கும்,
வாட்டர் வந்து ஆட் பண்ணதும் சீக்கிரமாக வந்து செட் ஆயிரும். ஸோ அந்த டைப் ஆஃப் சிமெண்ட் தான் நேச்சுரல் சிமெண்ட். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் டைப் ஆஃப் சிமெண்ட் இஸ் நாட் ஸ்ட்ராங் அஸ் ஆர்டிஃபிஷியல் சிமெண்ட்? ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் சிமெண்ட் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் சிமெண்ட் போல் ஹார்டாக வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் சிமெண்ட் போல் வந்து இல்லாத சிமெண்ட் வந்து எது, ஸ்ட்ராங்கான சிமெண்ட் வந்து எது இருக்காது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா நேச்சுரல் சிமெண்ட் தான் வந்து ஆர்டிஃபிஷியல் சிமெண்ட் போல் ஸ்ட்ராங்காக வந்து இருக்காது. ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து சிமெண்ட்டில் முக்கியமான எம்சிக்யூஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸோட உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.